வெல்கம் டு இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நீங்கள் தினந்தோறும் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் உங்களோடு பேச போறாங்க. அதுதான் இந்த நீயா நானுடைய ஒரு ஸ்பெஷல் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி பற்றி இன்னொரு இண்டஸ்ட்ரிக்காரங்க அது எப்படி இருக்கும் அப்படின்னு, மற்றவங்க எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஐடியில் வேலை பார்க்குறாரு அப்படின்னா அவர் இப்படிலாம் இருப்பார், அவர் பெரிய பணக்காரராக இருப்பாரா, இதாக இருப்பாரா, இங்கிலீஷ்லேயே தான் எப்போது பேசுவாங்களா, பீஸாவை தான் சாப்பிடுவானுங்களா, அந்த கண்ணாடி அறைக்குள் என்ன நடக்கும் அப்படிங்கிற கற்பனைகள்லாம் அவங்களுக்கு இருக்கும். இது எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் அது இருப்பது உண்டு. இப்போ இந்த ஷோ நடத்துறதே ஒரு அம்மா ஒரு சின்னதாக ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த டிவி சீரியல் எல்லாம் வருவாங்கல்ல, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க ஷூட்டிங் இல்லாதப்ப அப்படின்னு. ஒரு துறை சினிமாவாக இருக்கலாம், டிவியாக இருக்கலாம், அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம். அதோடைய உச்சபட்ச புகழ் அடைந்தவர்கள் அப்படின்னு ஒன்று இருப்பாங்க, அதுக்கடுத்து ஒரு லேயர் இருப்பாங்க, அதுக்கடுத்து ஒரு லேயர் இருப்பாங்க. அப்படி நிறைய லேயர்ஸ் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் இருக்கும். அது மாதிரி இங்கு சிறிதும் பெரிதுமாக நிறைய சீரியல் நடிக்கிறவங்க, கொஞ்சம் சீரியல் நடிக்கிறவங்க, புதுசாக சீரியல் நடிக்கிறவங்க, அடுத்து ஒரு பெரிய இடத்தை பிடிச்சிருவாங்கிற நம்பிக்கையோட சின்ன சின்ன ரோல்ஸ் நடிச்சிட்டு இருக்கவங்க, வளர்ந்துக்கிட்டு இருக்கவங்கன்னு நிறைய சீரியல் ஆர்டிஸ்ட், சின்னத்திரை உலகம் இங்கே உட்காந்துருக்காங்க. இவங்க கூட தான் இன்னைக்கு நம்முடைய நீயா நானா. என்னுடைய முதல் கேள்வி, சீரியல் அப்படின்னாலே அழுகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை பற்றி உங்களுக்கு விமர்சனம்லாம் இருக்கலாம். ஆனால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சீரியல் நடிகையில் அழுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு 3 பேர் ஓகே, நான் சொன்ன உடனே டேக் அப்படின்னோடனே அழுகணும். ஓகே, என்ன சொல்லணும்? ஆக்ஷன் சொல்லணும் இல்லையா? ஆக்ஷன். ஏன்னா அழுகிறதுங்கிற அவ்வளோ ஈஸி இல்லை. அதான் ஆகுனா அழுகிறாங்கிறாங்க, அவ்வளோ ஈஸியாக அழுகவே முடியாது. அழுது கண்ணீரே வந்துருச்சுங்க. எக்ஸலன்ட், நைஸ். கிளிசரின் இருக்கா உங்ககிட்ட? இல்லை, நாங்கள் இங்கே கிளிசரின் போட்டு இல்லை கிளிசரின் இருக்காப்பா? இல்லை, ஏன்னா கிளிசரின் போட்டு தான் அழுவாங்க சினிமாவில் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. அதையும் மக்கள் பார்க்கட்டும், கிளிசரின் போட்டு எப்படி அழுவீங்கன்னு. இந்தாங்க கிளிசரின். எஸ், அந்த கிளிசரின் என்ன பண்ணும்? அது ஒரு மாதிரி நம்மளுக்கு கண்ணில் தூசி விழுந்துட்டா ஒரு ஃபீல் இருக்கும்ல சார், ஒரு மாதிரி இந்த கண்ணு உறுத்தும், உறுத்தின உடனே கண்ணுலேருந்து தண்ணி வரும். ஸோ ஆக்சுவலி கிளிசரின் போட்டால் உங்களுக்கு 2 கண்ணுலேருந்து ஒரு 2 சொட்டு தான் வரும். அதுக்கு மேலே நீங்கள் ஆக்ஷனில் எடுத்துகிட்டு வந்து நீங்களே அழ ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ கிளிசரின்னால ஒரு 5 நிமிஷம் நம்ம கண்டினியூஸாக அழறோம்லாம் கிடையாது. இனிஷியேட் பண்ணிவிடும். நம்ம மனசுலேருந்து அந்த மூமெண்ட் எடுத்துகிட்டு வந்து அப்புறம் தான் நம்ம அழணும். வேற யாராவது ட்ரை பண்ண முடியுமா? வாங்க. சூப்பர் சார், எக்ஸ்ட்ரானரி, வெரி நைஸ்.